ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு சில்வரானிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் உளுந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இந்த உளுந்து கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமானது. முக்கியமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு நான் 500 கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. 2 கப் திக்கான தேங்காய் பால், 2வது பாலும் 3வது பாலும் சேர்த்து 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சீனி 500 கிராம் அல்லது உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன். உளுந்து நல்லா ஊறின பிறகு பிளெண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இது இன்னொரு பாத்திரத்தை சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு தண்ணியாகவே அரைச்சிக்கலாம். இப்போ மீதி உள்ள உளுந்து பூரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த 2வது பாலும் 3வது பாலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்ததும் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது அடி பிடிக்கும். மிதமான தீயில அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருந்த பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டி விடுங்க. இது இன்னும் தண்ணியாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு கிண்டி விடுங்க, அடி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குவோம். இது டைரெக்டாக சேர்த்துக்கினா கட்டி விடும். அதனால் இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுருங்க. இந்தமாதிரி கலக்கி விட்டிங்கன்னா கட்டி விடாது. இப்போ இதை உளுந்து கஞ்சியில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா இது கட்டியாவ அடி பிடிக்கும். இப்போ 2 கப்பு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உளுந்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உளுந்த கஞ்சி நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. இந்தமாரி நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது உளுந்தோட பச்சை வாசம் இருக்காது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உளுந்த கஞ்சி தயாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சத்தான உளுத்த கஞ்சியை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு நான் செய்த இந்த உளுத்த கஞ்சி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சில்வரானிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை ஃப்ரெண்ட்ஸ்.